எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் இளமதி. நான் இப்போ இந்த 7 டேஸ் ஈஷா இன்னர் இன்ஜினியரிங் யோகா ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன். இதை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெருசாக ஐடியா கிடையாது. பட் எங்கள் ஹெச்ஓடி சார் டாக்டர் சதீஷ் சார் வந்து சொன்னது என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் நான் பெஸ்ட்டாக லைஃப்பில் ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னா நான் இதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது என்ன அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே போய் அட்டென்ட் பண்ணேன். பட் நல்லா இருந்தது இந்த 7 டேஸ் டோட்டலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக, அது ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கண்டக்ட் பண்ண அந்த விதமே. அந்த ஒரு 2.5 hours ரொம்ப பங்க்சுவலாக நாங்கள் எல்லோரும் அங்கே இருக்கணும். உள்ளே போனால் அந்த என்விரான்மெண்ட்டே அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறது, ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கொண்டு போன விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு இனிஷியேஷன் டே வந்து பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும்னு சார் சொன்னார். அன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே early மார்னிங் ரொம்பவே சீக்கிரம் 4 o'clock எந்திரிச்சு ரெடியாகி வந்தோம். ஒரு டெம்பிளுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த கோலம், அந்த பூ அலங்காரம் அதெல்லாம் ரொம்ப வரவேற்கிறது, அது எல்லாமே ரொம்ப அவங்க ஸ்மைலிங் ஃபேஸஸோடு தான் எப்போயுமே வரவேற்பாங்க. அது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயம் இதுலேருந்து கற்றுக்க முடிஞ்சது. ஒன்று வந்து பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஜென்ரலாக டெய்லி நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிக்கணும், இதெல்லாம் கமிட்டடாக பண்ணணும், ஒரு கமிட்மெண்ட்டு, பங்க்சுவாலிட்டி, டெடிக்கேஷன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த யோகா கிளாஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் ரூபஸ்ரீ. நான் இதுக்கு முன்னாடி 2-3 யோகா கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். சத்குரோடது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. சாம்பவி மகாமுத்ரா வந்து எனக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பேக் ஸ்பைன் வந்து ஆக்டிவேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் எந்த எக்ஸசைஸு யோகா எதுவுமே பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைமாக இந்த சாம்பவி மகாமுத்ரா வந்து பண்ணலான்ட்டு இருக்கு. அதில் ஸ்ட்ரெச் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது அப்படியே ஃபாலோ பண்ணணுன்ட்ருக்கேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸும் பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் அவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறேன். இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மெடிக்கல் டீமுக்கு, ஈஷா யோகா சென்டர், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏன் அவங்க என்னை புரிஞ்சிக்கல, ஆப்போசிட் பர்சன் வந்து ஏன் என்னை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. இப்போ வந்து எப்படின்னா, அவங்க அந்த சுச்சுவேஷனில் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்றது வந்து நான் வந்து அவங்கள புரிஞ்சிக்க முடியுது என்னால். அது ஒன்று சொல்லலாம். செகண்டாக பார்த்திங்கன்னா, ஒரு பாடி அஜிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் என்னால் ஒரு 1/2 hour கூட வந்து ஒரு சப்னாங்கல் போட்டு உட்கார முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டே அந்த செஷனில் வந்து ஒரு 2 hours என்னால் வந்து அந்த ஆசனத்தில் என்னால் உட்கார முடிஞ்சது. இந்த கிளாஸில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, என்ன வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த ஆசனாஸ் மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் லெசன்ஸ் வந்து நிறையா கற்றுக்க முடிஞ்சது. இதெல்லாம் பண்ணு, லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். பட் ஒரு லைஃப்னால் என்ன அப்படின்ட்டு அவங்க டிஃபைன் பண்ணலை. நம்மளையே வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு கொஷின் மாதிரி, விதை மாதிரி நம்மளுக்கு போட்டுட்டாங்க. நான் டாக்டர் ஜமுனா. நான் ஹீலோடைய 7 டே யோகா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்த யோகா சேலஞ்சுக்கு அப்புறம் எனக்குள்ளே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு. அதில் மொதல் விஷயம், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவம். அந்த கோவம் வந்து இப்போது நல்லாவே குறைஞ்சிடுச்சு. வீட்டில் இருக்கிறவங்க கூட நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு குறைஞ்சிடுச்சு. அந்த செகண்ட் திங் வந்துட்டு, நான் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரி போட்டு தான் வாழ்ந்துருக்கேன். ஆனால் இந்த ஈஷா ப்ரோக்ராமில் வந்து உன் பொறுப்புக்கு எல்லை இல்லை அப்படின்ட்டு எனக்குள்ளே இருந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தூண்டி விட்டுருக்காங்க. அந்த தேர்ட் விஷயம், எனக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டியுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்தா நடுவில் நிறைய விஷயங்கள் வந்து போகும். ஆனால் இந்த யோகா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டே நான் யோகா பண்ணும்போது என்னால் அந்த ஃபோர்ஹெட்டை டச் பண்ணவே முடியல. நாடி விபாஜன் அந்த ஹாசனால் என்னால் ஃபோர்ஹெட்டை டச் பண்ணவே முடியல. ஆனால் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் என்னால் ஈஸியாக டச் பண்ண முடிஞ்சது. ஸோ பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் இருக்குன்னா நம்மளுடைய ஜாயிண்ட் ஹெல்த் எல்லாமே அப்சல்யூட்லி ஃபைனாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அண்ட் முக்கியமான விஷயம், ஃபுட்டு. அந்த ஈஷா ப்ரோக்ராமில் இனிஷியேஷன் டே அன்னைக்கு ரா வெஜிடபிள்ஸ் ஃபுட்டாக கொடுத்தாங்க. அந்த ரா வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த டைஜஷன் ப்ராசஸை நம்மளாலேயே
நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தது. அந்த போஸ்ட் மீல் ஹைப்போகிளைசீமியா இல்லாமல் ஆக்டிவாக இருந்தோம் டே ஃபுல்லாக. ஸோ இப்போவும் நான் வீட்லேயுமே 30% வெஜிடேபிள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி நைட் வந்து வெஜிடேபிள்ஸ் தான் 30%, மற்ற 70% தான் ஃபுட்டே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் வெஜிடேபிள்ஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அண்ட் டே ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்கிறதுமே ஸ்லீப்புமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. யோகா செஷன்ஸை வந்து நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கிறதுனால பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லா பாசிட்டிவ் மூட் இருக்குது, நல்ல ஒரு குட் ஃபீலிங் இருக்குது, ரொம்ப ஆங்கர் குறைஞ்சிருக்கு, அன்வான்ட் எமோஷன்ஸ் அன்வான்ட் தாட்ஸ் எல்லாமே விலகி இருக்கு. டயட் மேலே ரொம்ப நல்லா கான்ஷியஸாக இருக்கேன். ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இது, ரா ஃபுட்ஸ் நிறையா வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற கான்செப்டும் வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ செஷனோட பிகினிங்கில் வந்து என்ன இருக்கும்ன்ட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இனிஷியேஷன் டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாத ஃபீலிங், அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணணுன்னு கூட தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸையும் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அன்றைக்கு மார்னிங் பார்த்தோம், சண்டே மார்னிங் வந்து நிறையா ப்ளே கிரவுண்டில் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து பேக் டு ஸ்கூல் டேஸ் மாதிரி நிறைய அனுபவம் கொடுத்துச்சு. அது வந்து லாங் டேர்ம் ஒரு கோர் மெமரியாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அன்றைக்கு கொடுத்த லஞ்சுமே பார்த்தா ரா ஃபுட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு மீல் வந்து ஃபுல் மீல்ஸை வந்து ரெடி பண்ண முடியுன்றது அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியும். அண்ட் நிறைய ரெசிபீஸ், அந்த ரெசிபீஸும் கொடுத்துருக்காங்க, வீட்டில் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரோம். யோகா பண்ணதுனால என்னுடைய ஆன்மா, அந்த உள்மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிலையை வந்து புரிஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அதனால் நான் பொதுவாகவே எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, இந்த மாதிரி கடவுள் வந்து வெளியே தேடி போக தேவையில்லை, நமக்குள்ளே கடவுள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு இதில் பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது, அது உண்மையான உணர்றதுக்கு. இதை மேலும் மேலும் இந்த பயிற்சி நான் பண்ண ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு நான் பயிற்சி பண்ணேன்னா இன்னும் அந்த ஒரு அந்த ஒரு இது கிடைக்கும், ஒரு அனுபவம், நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும்னு நான் விரும்புகிறேன். என் பேர் ஜோதிகுமாரி. நான் 7 days சத்குருவோட யோகா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யோகான்னா அதை பண்ணுற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்குமா, உட்கார முடியுமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் நான் கலந்துட்டதுக்கு அப்புறமா எனக்கு அந்த நம்பிக்கையும் வந்தது. மைண்டும் ஹெல்த்தும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ரிலாக்ஸேஷனாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்டையும் இதில் இன்வால்வ் பண்ண வச்சோம். அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நாள் வந்து செய்துட்டு முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்த நாள் பார்த்தா அவரே இன்ட்ரெஸ்ட் ஆகி 7 daysம் கண்டினியூவாக வந்துட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சாம்பவி மகாமுத்ரா அப்படிங்கிற ப்ரோக்ராமோட பெனிஃபிட் என்ன இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் இந்த ப்ரோக்ராம்குள்ளே நான் வந்தேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, இப்போ எதிர்பார்ப்போடு வந்தவங்களுக்கெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்மளுடைய மனம் தாண்டி, உடல் தாண்டி, உணர்வுகள் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பவி மகாமுத்ரானால் வந்து ஒரு பராமரிக்கப்பட்டிருக்கு, ஒரு மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு, ஒரு ஃபைன் டியூன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இதை நான் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு டைமும் நான் வந்து உணர்ந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் இந்த சாம்பவி மகாமுத்ராவை பண்ணும்போதும் அவங்க என்ன நோக்கத்துக்காக எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த நோக்கத்தை முழுமையாக நான் வந்து உணர்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசையாக இருந்தாலும் இதை நான் வந்து எந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒரு பேராசையாக வந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக வரக்கூடிய காலங்களில் என்னுடைய அனைத்து செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஹெல்த் வைஸ் நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஆனால் மைண்ட் வைஸ் நம்ம எல்லோரும் எவ்வளோ வீக்குன்றது இதை ஒரு இன்சிடெண்ட் மூலியமாக நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். எங்கள் மாமியாருக்கு வயசு 83. அவங்க உடம்பால் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, எங்களுக்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் 5 yearsஆக ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்னு சொல்லி அல்மைசர் ஒரு டிசீஸ் வந்திருக்கு. அவங்கள ஒரு குழந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்குறோம். சாப்பிட்டோமா, குளித்தோமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பட் பிஹேவியரில் சேஞ்சஸ் கிடையாது. இது எல்லாமே கடைசி ஒரு ப்ரோக்ராம் அன்றைக்கி சத்குரு சொன்னார், பிரெயினில் உள்ள
டாக்டர்ஸ் சொன்னாங்க அந்த டெத் செல்ஸ் வந்து அவங்களுக்கு நிறையா வந்ததுனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னாங்க. சத்குரு சொன்னார் நியூட்ரான்ஸ்ன்னு சொல்லி ஒன்றை பற்றி பிரெயினில் பேசினார். அப்போது அந்த டெத் செல்ஸ் வந்து போயிட்டு புது செல்ஸ் உருவாகிறதா சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னார். அதனால் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இது மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஏஜ் ஆன பின்னாடி ஹேண்டில் பண்ணுவோம். நான் அதை வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணதுனால இப்போ சொல்ல வரேன் உங்களுக்கு. நமக்கு 15 வயசில் யாரும் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. 25 வயசில் நமக்கு தெரியலை செய்யலை. ஆனால் 50 வயசில் நமக்கு 4 பேர் யாரோ ஒருத்தவங்க அக்கறை எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம உடம்புக்காகவும் நம்ம மைண்டுக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் நம்ம இதை ப்ராப்பராக எங்கேயும் மிஸ் பண்ணாமல் இதை செய்யணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டே ஒன்லேருந்து ஃபஸ்ட் நம்ம ஆசனாஸ் ஆரம்பித்தோம். அதில் பார்த்தா சத்குரு சொன்னார் அர்த்த சித்தாசனா உட்காந்திங்கன்னா இந்த நாடி நரம்புலாம் கரெக்டாக அந்த 7 சக்ராஸ் ஒரே நேர்கட்டில் வரும் அப்படின்னு சொன்னார். இது வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிலாம் பார்க்கலாம் முடியாது, பை ஃபீலிங் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது தான் வந்து ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து கண்டினியூவாக. அதுக்கப்புறம் பார்த்தா முடியல, எகைன் பெயின், பேக் பெயின் வந்து டோட்டல் வந்து முதுகும் வந்து பெயின் இது நேராக உட்காரல. ஸோ செகண்ட் தேர்ட் டே அப்படியே போகும்போது எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த கரெக்டாக வந்து உட்காந்து அந்த போஸ்டர் இருந்து கரெக்டாக உட்காரும்போது அந்த ஃபீலிங்ஸ் வந்து பெயின் வந்து நான் வந்து எதுவும் ரிசீவ் பண்ணல. ஸோ பாடி நல்லா அந்த ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் வெல்த்து க்ரியேட் பண்ணாவே வெல்த்து தான் வந்து மேஜர் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ வெல்த்து க்ரியேட் பண்ணால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தோம். இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வெல்த்து மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஹெல்த் ஆல்சோ சேம் திங் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னார். பட் வெல்த்தை விட ஹெல்த்து வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவருக்கு வந்து எங்களுக்கு உணர்த்தினார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நாங்கள் வந்து என்னோடய அந்த பாடி ஷேப்பு மூமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு மாதிரி லாக் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபிசிக்கலாக எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னெல்லாம் கை ஊனி தான் நாங்கள் வந்து எந்திரிப்போம் கீழே வந்து உட்காந்தோம் அப்படின்னா. இப்போ வந்து அப்படியே கை ஊனாமே எந்திரிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த 7 days ப்ரோக்ராம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. மென்டலி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பட் அதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, எந்த சுச்சுவேஷனையும் நாங்கள் வந்து அமைதியாக பேசணும். தட் மீன்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக கிரியேட் ஆகிருக்கு எங்களுக்கு. இந்த யோகா கிளாஸ் வந்து எனக்கு நிஜமாக பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 days வந்துட்டு எனக்கு ஸ்கூலில் உட்கார வச்ச மாதிரி இருந்தது. என்னால் உட்காரவே முடியலனால ஒரு இடத்துல உட்காந்ததே கிடையாது. அப்படியே துருன்னு ஓடிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறமா வந்துட்டு நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ ஏஜ்டாக இருந்தோம், ரொம்ப ஃபிசிக்கலாக வந்து முடியாமல் இருந்துமே அவங்க உட்காந்துட்டாங்க. இவங்களே உட்காந்துட்டாங்களே, நம்மளும் உட்காராமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உட்கார ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு நான் சுத்தமாக தூங்க மாட்டேன். எனக்கு நைட்டில் வந்து தூக்கமே வராது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்கினாலுமே ஒரு 1 or 2 hours எந்திரிச்சிருவேன். இந்த யோகாவுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா தூங்கினேன், கண்டினியூஸாக தூங்கினேன். படுக்கிறது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் மார்னிங் கரெக்டாக எந்திரிச்சிருவேன். அதுவும் இல்லாமல் கரெக்டாக அந்த 6 o'clock முன்னாடி எந்திரிச்சிருவேன். அடுத்த நாள் வந்துட்டுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருந்துச்சு, பிரிஸ்காக இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸாகவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நல்லா இருந்தது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்தது. என்னால் வந்து ரொம்ப பெட்டராக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. அடுத்தது வந்துட்டு இதுக்கு முன்னாடி சரியாக சாப்பிட மாட்டேன், பார்த்தாவே தெரியும். இப்போது நல்லா சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப யோசிப்பேன், நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன், ரொம்ப ஓவர் திங்க் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த யோசிக்கிறதே விட்டுட்டேன். அடுத்தது எல்லாத்தோட ரொம்ப பெரிய விஷயம் கோவமெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். இப்போல்லாம் அந்த கோவம் இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு, அதெல்லாம் தூரத்தூக்கி போட்டாச்சு. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது தான் அதுக்கான தேடலை தேடி போவோம். எனக்கு வந்து 50 years ஆகுது. எனக்கு உடம்புல கொஞ்சம் ஒரு சில வலி வேதனைகள் எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி சரி செய்கிறது நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் வந்து நம்ம டாக்டர் வந்து யோகா ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் திருப்பி சொன்னார், நம்ம உடம்பை பற்றின சயின்ஸுன்னு சொல்லிட்டு. சரி நம்ம போனால் இதுக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலான்னு சொல்லி நான் வந்து அட்டன் பண்ணேன். யூஸ்வலாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 day நடக்கும். அதில் ஒரு 2 hours தான் வந்து மைய கருத்து இருக்கும். மீதி எல்லாமே அது சார்ந்தது தான் போயிட்டுருக்கும். அதே மாதிரி இந்த 7 days ப்ரோக்ராமில் 3 days அதனுடைய மையக்கரு இருந்தது. மீதி அது ரிலேட்டடாக கிளாஸஸ் எடுத்தாங்க. அதில் நிறையா நம்மளை வந்து சொன்னாங்க, நம்ம உடம்புக்கு மனசுக்கு இதை பற்றி எல்லாமே வந்து அவங்க சொன்னாங்க. பட் இதை நம்ம கண்டிப்பாக பயிற்சி செஞ்சோம்னா அதுக்கான பலனை அனுபவிக்கலாம். நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு வீக்னஸ் உண்டு, எதையுமே வந்து கண்டினியூ பண்ண மாட்டோம். ஆனால் இதை வந்து பண்ணணும்னா இதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். சத்குரு ஈஷா யோகா வந்து அரேஞ்ச் பண்ண நம்ம மெடிக்கல் டீமுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எவ்வளோ ப்ரோக்ராம் நடந்திருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து
ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி சொல்ல வரேன்னா, அவங்க சொல்கிற அந்த சத்குரு சார் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து தெரியும், ஆனால் அது எதுவுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது போனதுலேருந்து எனக்கு நடந்த சேஞ்சஸ் சொல்கிறேன். நான் வந்து 5:30க்கு முன்னாடி எந்திரிக்கவே மாட்டோம். பட் இந்த ஒரு நாளைக்கு எல்லாம் ஆரம்பித்து இதோட இன்ட்ரெஸ்ட்னால கரெக்டாக அந்த பங்க்சுவாலிட்டி வந்து நமக்கு வந்து கீப்பப் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு நடைமுறையில் இருந்தாலும் இப்போ அவங்க சொல்லும்போது அதை நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மற்றவங்கள வந்து சில வந்து பொறுப்புகள் வந்து நமக்கு இருந்தாலும் நம்ம வந்து அது செய்யாமல் இருப்போம். அவங்க வந்து பொறுப்புகளை வந்து நீங்கள் அதை செய்யணும், உங்களுடைய கடமை, நீங்கள் அது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் பிடிச்சது. அதே மாதிரி வந்து அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மறந்து நம்ம வந்து அதுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. அப்புறமா அந்த ப்ரோக்ராமில் மெயினாக சத்குருஜி கிளாஸ் எடுக்கும்போது அவரோட நேராக உட்காந்து பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. அது நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அவர் பேசின இதெல்லாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். யோகா எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது உடம்புல. அந்த யோகா பண்ணும்போது ஒரு எங்களுக்கு தெரியாமையே ஒரு வைப்ரேஷன் உள்ள க்ரியேட் ஆகுது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த சத்குருவோட டீமுக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம். நான் 7 days யோகா சேலஞ்ச் பண்ணேன், ஈஷா யோகா. ஸோ வந்து என்னென்னா, ஃபஸ்ட் டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஒரு ஃப்ரெஷ் மைண்டடாக தான் வந்தேன். என்ன ஒரு க்யூரியாசிட்டி மட்டும் இருந்துச்சு, என்ன கற்றுக்க போகிறோம் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டே நான் வந்து இங்கே கம்பெனிக்கு வரும்போதுமே வந்து அலாரம் வச்சு தான் எந்திரிச்சு வந்தேன். ஸோ அலாரம் வச்சு எந்திரிச்சு ஆனால் ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு ஹாப்பினஸ் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது சத்குருவோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், மாவோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், மற்றபடி வாலண்டியர்ஸோட இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுலேயே என்னென்னா நம்மளுக்கு ஒரு பூஸ்டப், இது இனி என்ன அப்கமிங் டேஸில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி மொதல் 2 நாள் மட்டும் அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்தேன். அதுக்கப்புறத்தில் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா மைண்ட் வந்து காலையில் வந்து அலாரம் இல்லாமலே வந்து என்னென்னா எந்திரிக்கிறதுக்கு வந்து மைண்ட் அப்படியே வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த 7 days நான் யோகா சேலஞ்ச் பண்ணும்போதும் அலாரம் இல்லாமல் தான் வந்து எந்திரிச்சு வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்தால் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. நம்மளை அறியாமலே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம பாடியில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு சொல்ல முடியாமல் வேர்ட்ஸே இல்லை அதுக்கு அந்த ஒரு சந்தோஷத்துக்கு. அந்த மாதிரி ரொம்பவே மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் மார்னிங் செஷனால் காலையில் எழுந்துச்சி வந்து யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு பூஸ்டிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் யோகாவில் பார்த்தது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த யோகாசனத்தையும் நான் இப்போ டெய்லி வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி நான் 6 months கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு மெடிக்கல் டீமுக்கு, டைட்டன் கம்பெனி எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்யூ. என் பேர் நாகலட்சுமி. 7 days ப்ரோக்ராமில் நான் அட்டன் பண்ணேன். அது வெரி எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் என்னை தீட்சை கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா என் உடம்பு கை கால் அதிர்வு இருந்தது. என்னை அறியாமல் கண்ணிலேருந்து நிறைய தண்ணி வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சிவான்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும், எதுனாலும் பாசிட்டிவ் எனர்ஜியாகவே எனக்கு நடக்கிற மாதிரியும் இருக்குது. ரொம்ப என்னோடய மெடிக்கல் டீமுக்கும் ஈஷா யோகாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் வந்து டெய்ஸி. நான் வந்து மெடிக்கல் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த யோகா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஐயோ, யோகான்னா நமக்கு என்னன்னே தெரியாது, அதுவும் 2.5 hours யோகா செஷன் சொல்கிறாங்க, நம்மளால் 2.5 hours போய் உட்கார முடியுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி வந்துச்சு. போகலாமா வேண்டாவா அப்படி தோணிட்டு இருக்கும்போது, சரி போய் அட்டன் பண்ணி தான் பார்ப்போம், அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோகாவுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த யோகாவுக்கு நான் வரும்போது இங்கே 5:30 மணிக்கு செஷன் என்னன்னா நம்ம ஒரு 4 மணி 4:30 எழுந்து வீட்டில் கிளம்பணும். அப்போ கிளம்பும்போது தோணுச்சு, ஐயோ நீங்கள் நம்ம 4 மணிக்கு எழுந்திருக்கோமே, இன்னைக்கு டே ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஒரே தூக்கமாக இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் நம்ம 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறது ப்ளஸ் குளிக்கிறது ப்ளஸ் யோகா அட்டன் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாகவே வந்து ஏதோ ஒரு புத்துணர்ச்சியாக, ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக, மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக காமாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணேன். ஸோ செகண்ட் டே போகும்போது, ஃபர்ஸ்ட் டே வந்து சத்குரு பேசும்போது
நிறைய கதை சொல்லும்போது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி என்ன சொல்ல வராரு அப்படின்னு தோணுச்சு. பட் டே பை டே போகும்போது அவர் என்னதான் வாழ்க்கைக்கு சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்தேன். இன்னொன்று என்னென்னா இந்த செஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளாலையும் வந்து 2.5 மணி நேரம் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியும் அப்படின்றது எனக்குள்ளே ஃபஸ்ட்டு புரிய வந்துச்சு. பிகாஸ் நான் வந்து சர்ச் போகும்போது கூட வந்துட்டு 1.5 மணி நேரம் மாசம் எப்படா இந்த ஃபாதர் மாதம் முடிப்பார் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தோணிருக்கு. பட் அது இந்த 2.5 மணி நேரம் இன்னும் உட்காரும்போது எனக்கு இந்த டைம் போனதோ சரி, நம்ம என்ன தான் பண்ணோம், அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோமா இல்லை நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நான் வந்து நம்மளை சத்குரு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ப்ளஸ் இந்த யோகாவும் அப்படி தான் இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நான் 7 நாள் நான் செஷன் அட்டன் பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு தான், இந்த யோகிக் சயின்ஸ் யோகான்றது எந்த ஒரு மத சார்ந்தத்தையுமே கிடையாது. இது நார்மலாக முழுக்க நம்ம யார் நம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த யோகான்றது இருக்குது. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த டைட்டன் கம்பெனிக்கும் சரி, என்னோடய மெடிக்கல் டீமுக்கும் நான் ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்குருவோட உரையின் மூலம் நிறைய ஃபுட்டு சம்மந்தமாக அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதை அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது நாங்கள் கடைப்பிடிக்கணும்னு எனக்குள்ளே அந்த உத்வேகம் வந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயக்குமார், வயது 52. ஏறத்தாழ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஈசாவோட 13 டேஸ் ப்ரோக்ராம் மற்ற நிறைய யோகாஸ் எல்லாம் போயிருக்கேன். அப்போ யோகாவை பற்றிய அவேர்னஸ் பெருசாக எனக்கு கிடையாது. அப்போ போனதெல்லாம் பார்த்திங்கன்னா முகம் பொலிவாக இருக்குன்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் நான் அந்த டைமில் போயிருந்தேன். அதோட ஆழம் புரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போனதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஒரு 11 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐபிபினால் நான் பாதிக்கப்படும் போது நம்ம மெடிக்கலில் கொடுத்த அட்வைஸு, நான் டாக்டருங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த அட்வைஸெல்லாம் வாக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த 11 இயர்ஸ்லேருந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். வாக்கிங்கு வித்து ஷூவோடு பண்ணிகிட்டு இருந்தேன். பிபி கண்ட்ரோலில் இருந்தது. எனக்கு வெயிட் லாஸோ வேறு எந்த விதமான எதுவுமே நடந்ததே கிடையாது. லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து நம்ம மெடிக்கலில் சொன்ன அட்வைஸ் வந்து வெறுங்காலில் நடக்க சொல்லி இப்போ ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் போகும்போது காலில் கொப்பளம் வந்துச்சு. இருந்தாலும் கண்டினியூ பண்ணும்போது அது செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நல்லா போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. அது சேம் டைமில் நமக்கு இங்கே இந்த யோகா ப்ரோக்ராம் வரும்போது முதல் நாள் வந்து உட்காந்து முட்டி போடும்போது என்னால் முட்டி போட முடியல. நீ பெயின் ஆல்ரெடி இருந்துகிட்டே, அது பிபி இருக்கும்போது நீ பெயின் இருந்துகிட்டே தான் இருந்தது. அது பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணும்போது எனக்கு சுத்தமாக இப்போ நீ பெயின் ஆல்மோஸ்ட் ஒரு 80% லெஸ்ஸாக இருக்குது. பாடி ஃப்ளெக்சிபிள் சூப்பராக இருக்குது. இது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் பசிச்சு சாப்பிட்டதில்லை. சாப்பிட்டப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்ததில்ல. ஒரு மாதிரி அன்னீசியாக தான் இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் அன்னீசியாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாமே சூப்பராகவே செட்டில் ஆகிருக்கு. உண்மையாக மன ரீதியாகவே எனக்கு நல்லபடி. இப்போ நானும் எங்கள் ஒய்ஃப் 2 பேருமே அந்த ப்ரோக்ராம் வந்தோம். வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்களும் இதை புரிஞ்சுருக்காங்க. சில சத்குரு சொன்ன விஷயங்கள், சந்தோஷமாக இருக்கிறது எப்படி சண்டை வராமல் இருக்கிறதெல்லாம் சொல்லுறதா 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது நான் கோவப்பட்டாலும் அவங்க வீட்டுக்கு இது உண்மையாக தான் பேசுகிறேன்னு போயிடல. நான் கோவப்பட்டாலும் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க கோவப்பட்டாலும் நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்கும்போது என் குழந்தைங்களோட வரணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஏன்னா எங்கள் பிள்ளைங்களும் நல்லா மெச்சூர்டான பெரிய பிள்ளைங்களாக தான் இருக்கேன். அவங்களுக்கு இந்த டைமில் அது கிடைச்சா நல்லாயிருக்கும். முட்டி வலி, வயிறு ப்ராப்ளம், அதேமாதிரி விடிகாலில் எந்திரிக்கிறது நான் 4:30 இப்போ எந்திரிச்சிடறேன். எந்திரிக்கிற அளவுக்கு அது தானே முன்னாடியே அந்த மாதிரி இருக்க மாட்டேன். 7 o'clock வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன். வாக்கிங் ஒரு 45 மினிட்ஸ் போவோம். அந்த இதெல்லாம் சால்வ் ஆகிருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த சதீஷ் சார், நம்ம டைட்டன் மேனேஜ்மெண்ட்டு, யூசாகா சென்டர், வாலண்டியர்ஸ், உங்களை மாதிரி மெடிக்கல் டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.